வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைப்பதை விட நீதிமன்றம் செல்வதே சிறந்தது. போலி செய்திகளை பரப்பியவர்களை நாம் வெளிப்படுத்துவோம். நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. எதிர்வரும் ஏப்ரல் மாதமளவில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும். அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள். விமல் வீரவன்ச தெரிவிப்பு. குறை நிரப்பு பிரேரணையை நிறைவேற்றிக் கொள்ள விசேட பாராளுமன்ற அமர்வுகள். இவ்வருடத்தில் கடந்த 9 மாதங்களில் 600க்கும் மேற்பட்ட புதிய HIV தொற்றாளர்கள் அடையாளம். 13 பேர் உயிரிழப்பு. வடக்கு உட்பட நாட்டின் பல இடங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. பிரான்சின் புதிய குடியுரிமை சட்டம் புலம்பெயர்ந்தோருக்கு கடும் சிக்கல். கட்டுநாயக்காவிலிருந்து புறப்பட்ட விமானம் அவசரமாக தரையிறக்கம். பாதிக்கப்பட்டோருக்கான 25,000 ரூபாய் கொடுப்பனவு. மயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் மீட்பு. அரிசி விற்பனையில் மோசடி, வர்த்தகருக்கு விதிக்கப்பட்ட அபராதம். எமக்கான வாழ்வாதாரத்தினை பெற்றுத் தாருங்கள், நெடுந்தீவு கடற்தொழிலாளர்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைப்பதை விட நீதிமன்றம் செல்வதே சிறந்தது. போலி செய்திகளை பரப்பியவர்களை நாம் வெளிப்படுத்துவோம். நலிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு. அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை நீதிமன்றத்தில் முன்வையுங்கள். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் பட்சத்தில் போலி செய்திகளை உருவாக்கி மக்கள் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்தியவர்களை எம்மால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும். பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைப்பதை விட நீதிமன்றம் செல்வதே சிறந்ததாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க திணைக்களத்தில் இடம்பெற்ற போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தித்வா புயல் தொடர்பில் எம்மால் கூறப்பட்ட விடயங்களையே வானிலை அவதானிப்பாளர்கள் சங்கமும் எழுத்து மூலம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறது. நவம்பர் 12ஆம் தேதியிலிருந்து இது குறித்து முன்னறிவித்தல் வழங்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கமைய 27ஆம் தேதி சூறாவளி ஏற்பட்டதாகவும் சில ஊடகங்கள் போலி செய்திகள் உருவாக்கியுள்ளன. வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்குவது புலனாய்வு தகவல் அல்ல, அவை எதிர்வு கூறல்களாகும் என்பதை அந்த ஊடகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 27ஆம் தேதியின் பின்னரே சிவப்பு எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டன. இந்திய வளிமண்டலவியல் திணைக்களமும் இதுகுறித்து அறிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதுவும் பொய்யாகும். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் ஊடாக இந்திய அரசாங்கத்திடம் விளக்கம் கோரியுள்ளது. 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் இந்திய மற்றும் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களங்களினால் காற்றழுத்த தாழ்வு பிரதேசம் காற்றழுத்த தாழ்வு மையமாக வலுப்பெறக்கூடும் என்று மாத்திரமே அறிவித்திருந்தன. அதற்கு அப்பால் எந்த அறிவித்தலும் வழங்கப்படவில்லை. இந்த காற்றழுத்த தாழ்வு மையம் புயலாக வலுப்பெற்றதாக 27ஆம் தேதியே அறிவிக்கப்பட்டது. எனவே இது தொடர்பில் மீண்டும் மீண்டும் விளக்கம் அளித்துக் கொண்டிருப்பது பிரயோசனமற்றதாகும். இது குறித்த போலி செய்திகளை மேலும் மேலும் பிரச்சாரப்படுத்துவதன் மூலம் இந்த பேரழிவிலிருந்து நாடு மீள கட்டி எழுப்புவதற்கு பாரிய நெருக்கடிகள் ஏற்படுத்தப்படுகின்றன. எனவே இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஊடகங்களை வலியுறுத்துகிறோம். அது மாத்திரமன்றி இது தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைப்பதை விட நீதிமன்றத்துக்கு செல்வது மேல். அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை நீதிமன்றத்தில் முன்வையுங்கள். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். போலி செய்திகளை உருவாக்கி மக்கள் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்தியவர்களை எம்மால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும். அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள். விமல் வீரவன்ச தெரிவிப்போம். நத்தார் தாத்தாவை போன்று ஜனாதிபதி நிவாரண வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும். அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். கடுவலை பகுதியில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை நிவாரணம் அளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். பொருளாதார பாதிப்புக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தித்வா சூறாவளி தொடர்பில் முன்னறிவிப்புகள் எதுவும் விடுக்கப்படவில்லை என்று அரசாங்கம் குறிப்பிட்டுக் கொண்டு தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு
ஜனாதிபதி நதார் தாத்தாவை போன்று நிவாரண வாக்குறுதிகளை அள்ளி வழங்கினார். ஆனால் பெருமளவிலானோருக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் கூட கிடைக்கப்பெறவில்லை. 2026 ஆண்டு ஏப்ரல் மாதமளவில் பொருளாதார பாதிப்பு மேலும் தீவிரமடையும். அரசாங்கத்திற்கு எதிராக நாட்டு மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள். ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய அரசாங்கம் நிவாரணங்களை வழங்க வேண்டும். அனர்த்தத்தின் போது முப்படையினர் தான் நாட்டு மக்களை பாதுகாத்தார்கள். ராணுவத்தினருக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அரசாங்கம் செயற்பட வேண்டும். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நன்கொடைகளுக்கு அடிபணிந்து ராணுவத்தினரை அரசாங்கம் காட்டிக் கொடுக்கக்கூடாது. ராணுவத்தினர் தான் நாட்டின் காவல் தெய்வங்களாக உள்ளனர் என அவர் குறிப்பிட்டார். குறைநிரப்பு பிரேரணையை நிறைவேற்றிக் கொள்ள விசேட பாராளுமன்ற அமர்வுகள். அனர்த்த நிவாரணங்களுக்காகவும் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டுக்காகவும் 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு மதிப்பீட்டுத் தொகை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை விசேட பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். 18 மற்றும் 19 தேதிகளில் விசேட பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற உள்ளன. அனர்த்தத்தின் பின்னர் டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் செலவிடுவதற்காக 72.2 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒதுக்கப்பட்ட நிதியே இப்போது செலவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டிலும் இந்த அனர்த்த நிவாரணங்களுக்காகவும் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டிற்காகவும் புதிய வீடுகளை அமைப்பதற்காகவும் மேலதிகமாக 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு மதிப்பீட்டுத் தொகை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டியுள்ளது. 18ஆம் தேதி இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து விவாதித்து 19ஆம் தேதி மாலை வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றிக் கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. அனர்த்த நிலைமைகளில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவே இவ்வாறு விசேட பாராளுமன்ற அமர்வினை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வருடத்தில் கடந்த 9 மாதங்களில் 600க்கும் மேற்பட்ட புதிய HIV தொற்றாளர்கள் அடையாளம், 13 பேர் உயிரிழப்பு. நாளாந்தம் அடையாளம் காணப்படும் புதிய HIV நோயாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து செல்வதுடன் இலங்கையில் எய்ட்ஸ் மற்றும் HIV தொடர்பான தரவுகளுக்கமைய இவ்வருடத்தில் கடந்த 9 மாதங்களில் மாத்திரம் 600க்கும் மேற்பட்ட புதிய HIV தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் 13 பேர் இதனால் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய பாலியல் பால்வினை நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் அடையாளம் காணப்படும் புதிய HIV நோயாளர்களின் எண்ணிக்கை கவலைக்கிடமான வகையில் வெகுவாக அதிகரித்துள்ளது. அந்த வகையில் இலங்கையில் எய்ட்ஸ் மற்றும் HIV தொடர்பான தரவுகளுக்கமைய இவ்வருடத்தில் கடந்த 9 மாதங்களில் 600க்கும் அதிகமான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இவ்வருடம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 6% அதிகரித்துள்ளது. இந்த நோயாளர்கள் 15 தொடக்கம் 24 வயதுக்குட்பட்ட 68 ஆண்களும் 3 பெண்களும் உள்ளடங்குவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. ஏனைய தொற்றாளர்கள் 25 வயதுக்கு மேற்பட்டவர்களாவர். இந்த ஆண்டு பதிவாகியுள்ள ஆண் மற்றும் பெண் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை 6க்கு 1 காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு உட்பட நாட்டின் பல இடங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இன்றைய தினம் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமாக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு செறிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்மாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையிலும் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பிரான்சின் புதிய குடியுரிமை சட்டம் புலம்பெயர்ந்தோருக்கு கடும் சிக்கல். பிரான்சில் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நிரந்தர குடியுரிமை கோரும் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு புதிய சட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குடியுரிமை கோரும் அனைவரும் 45 நிமிடங்கள் கொண்ட இலத்திரனியல் பரீட்சையில் தோற்றி 80% புள்ளிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். புதிய குடியேற்ற சட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடைமுறையை உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பல ஆண்டுகள் செல்லுபடியாகும் குடியிருப்பு அட்டை மற்றும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி கோருவதற்கு இந்த பரீட்சை கட்டாயமானதாகும். ஏற்கனவே குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பிரான்சில் அகதி அந்தஸ்து கோரியுள்ளவர்களுக்கு இது பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசின் மதிப்புகள், உரிமைகள் மற்றும் கடமைகள், அரசியலமைப்பு, வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக வாழ்க்கை போன்ற 5 தலைப்புகளில் 40 கேள்விகள் கேட்கப்படும். நிரந்தர குடியுரிமைக்காக B2 மொழித்திறன் தரம் பெற்றிருப்பது அவசியமாகும். இது பல்கலைக்கழகத்தில் சேர தேவையான அதே தகுதியாகும். அரசியல் கருத்துக்களை புரிந்து கொள்ள பிரெஞ்சு மொழியில் நல்ல தேர்ச்சி அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்சில் குடியுரிமை பெற காத்திருக்கும் தமிழர்கள் பரீட்சைக்கான தகுதியை வளர்த்துக் கொள்வது இன்றியமையாததாகும். பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் குடியுரிமை சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்கவிலிருந்து புறப்பட்ட விமானம் அவசரமாக தரையிறக்கம். கொழும்பிலிருந்து இஸ்தான்புல்லுக்கு சென்ற துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் TK-733 தொழில்நுட்ப கோளாறை தொடர்ந்து அதிகாலை 12:28க்கு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தரையிறங்கும் கியரில் செயலிழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு விமானம் அவசரமாக தரையிறங்க தயாராக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 202 பயணிகளுடன் கட்டுநாயக்கவிலிருந்து விமானம் புறப்பட்ட நிலையில் சிறிது நேரத்திலேயே அதன் தரையிறங்கும் கியரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து விமானம் தரையிறங்கும் போது ஏற்படும் அபாயங்களை குறைக்க விமானி கடலுக்கு மேலே 2 மணித்தியாலங்கள் விமானத்தை செலுத்தியுள்ளார். இவ்விடயம் தொடர்பிலான அறிக்கை வெளியான நேரத்தில் விமானம் சிலாபம் பகுதிக்கு மேலே சுமார் 4000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது. அத்தோடு விமானம் நள்ளிரவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்க முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என அதிகாரிகளும் தெரிவித்திருந்தனர். மேலும் தீயணைப்பு வாகனங்கள், நோயாளர் காவு வண்டிகள் மற்றும் அவசரகால மீட்பு குழுக்கள் ஓடுபாதையில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்டோருக்கான 25,000 ரூபாய் கொடுப்பனவு அமைச்சர் வெளியிட்ட தகவல். அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கையில் தற்போது வழங்கப்படும் 25,000 ரூபாய் கொடுப்பனவானது 50% அதிகமானோருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். ஏனைய இழப்பீடுகளை வழங்குவதற்காக அரசு அதிகாரிகள் தற்போது மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களில் கம்பஹ மாவட்டத்தில் 73.4%, அனுராதபுரம் மாவட்டத்தில் 70.5%, ரத்னபுரி மாவட்டத்தில் 68.39%, மாத்தளை மாவட்டத்தில் 65.28%, குர்நாகல் மாவட்டத்தில் 61.42%, இதுவரை இழப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில மாவட்டங்களில் இந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கல் 50%க்கும் குறைவாகவே காணப்படுவதாகவும் இந்நிலையை துரிதப்படுத்த அதிகாரிகள் தற்போது தலையிட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இது தொடர்பான சிக்கல்களை கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இந்த அனர்த்தத்தினால் சுமார் 22 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டனர். அனர்த்தத்தினால் அதிகளவானோர் பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் இதுவாகும். இப்போது அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டிய இழப்பீடுகள் குறித்து சிலவற்றை மதிப்பிட்டு வழங்கி வருகின்றனர். இந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கல் நேற்று வரையான நிலவரப்படி 50%க்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது.
இது மாவட்டத்திற்கு மாவட்டம் மாறுபடலாம். சில மாவட்டங்களில் இது இன்னும் 50% குறைவாகவே காணப்படுகிறது. இந்த செயல்முறையை துரிதப்படுத்தவே நாங்கள் தலையிட்டுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் மீட்பு. கரந்தெனிய சுந்தாவின் பாதாள உலக கும்பலால் தாக்குதல் நடத்துவதற்காக கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு T-56 துப்பாக்கி, 2 மகசின்கள் மற்றும் தோட்டாக்கள் எல்லிப்பெட்டிய படபொளவில் உள்ள ஒரு மயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் நேற்று அதனை கைப்பற்றியுள்ளனர். கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த காவல்துறை உத்தியோகத்தர் வருண ஜெயசுந்தரவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் எல்பிட்டிய பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளின் உதவியுடன் அம்பாறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நடத்திய நடவடிக்கையின் பின்னர் இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டது. கரந்தெனிய சுந்தாவின் கும்பலின் முக்கிய உதவியாளராக கூறப்படும் துபாய் நதுன் என்ற பாதாள உலக குழு உறுப்பினரால் இந்த ஆயுதம் கொண்டுவரப்பட்டது என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துபாய் நதுன் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவரது அறிவுறுத்தலின் பேரில் அவரது தந்தை இந்த ஆயுதத்தை 5 நாட்களுக்கு முன்பு மயானத்திற்கு எடுத்துச் சென்று மறைத்து வைத்திருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. துபாய் நதுனின் தந்தையும் கைது செய்யப்பட்டுள்ளார். கரந்தெனிய சுத்தாவின் பாதாள உலக கும்பல் கடந்த காலங்களில் தென் மாகாணத்தில் பல கொலைகளை செய்துள்ளது. மேலும் அந்த தாக்குதலில் T-56 ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. அரிசி விற்பனையில் மோசடி, வர்த்தகருக்கு விதிக்கப்பட்ட அபராதம். நாட்டில் தற்போதைய அனர்த்த காலத்திலும் கேரி சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்றமை மற்றும் லங்கா பாஸ்மதி என போலியான பெயரில் பற்றுச்சீட்டுகளை வெளியிட்ட வர்த்தகருக்கு ₹1,00,000 அபராதத்தை விதித்துள்ளது நீதிமன்றம். மாத்தளை நாவலந்த பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு எதிராகவே நீதிமன்றம் இந்த அபராதத்தை விதித்துள்ளது. அந்த வர்த்தக நிலையத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் மேற்கொள்ள நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்தது. குறித்த வர்த்தக நிலையத்துக்கு எதிராக நாவல நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட வர்த்தகருக்கு ₹1,10,000 அபராதம் விதிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். எமக்கான வாழ்வாதாரத்தினை பெற்றுத் தாருங்கள், நெடுந்தீவு கடற்தொழிலாளர்கள் கோரிக்கை. தித்வா புயலின் தாக்கத்தினால் கடற்தொழிலாளர்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட நிலையில் தமக்கான வாழ்வாதாரத்தினை பெற்றுத் தருமாறு கடற்தொழில் சங்கத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் நிதியொதுக்கீட்டில் நெடுந்தீவு மக்களுக்கான கடற்தொழில் சங்க கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் நிதியொதுக்கீட்டில் நெடுந்தீவு மக்களுக்கான கடற்தொழில் சங்க கட்டடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இதன்போதே மக்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இதன்போது கடற்தொழில் சங்கம் மற்றும் சமாசங்களை சேர்ந்தவர்களுக்கான ஏனைய தேவைகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடற்தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு அமைய உரிய தீர்வுகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீதரன் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.